வாங்க இப்போ நம்ம புதுசாக ஜேபிஎல்ல லான்ச் ஆன சினிமா SB170 அதோட அன்பாக்ஸையும் அதோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாம். இது 20,000 ரூபாய்க்கு வாங்கலாமா, இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு வாங்க பார்ப்போம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்கிங் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துருவோம். பேக்கிங்கை பொறுத்தவரை சூப்பராக ஈஸியாக நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ அதோட அன்பாக்சிங்கை நம்ம பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபரும் ஒரு சவுண்ட் பாரும் உள்ளே வருது. ஊஃபர் பாக்ஸுக்குள்ளே தான் அதோட அக்சசரிஸ் எல்லாமே வருது. அக்சசரிஸ் நம்ம பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து HDMI கேபிள் ஒன்று இருக்குது, ஒரு ரிமோட் இருக்குது, AAA சைஸ் பேட்ரி 2, சவுண்ட் பார் வந்து வாலில் ஃபிட் பண்ணுறதோட அக்சசரிஸ் இருக்குது, ஒரு மேனுவல் புக் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 2 வந்து பவர் கேபிள் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சில் வரும். பவர் பட்டனு, வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸு, சோர்ஸ் பட்டன் வந்துடும் உங்களுக்கு. இதில் பவர் சப்ளை கொடுக்குற ப்ளக்கு, இதில் வந்து அந்த பென்ட்ரைவ் போட்டிருக்கிறது வந்து பென்ட்ரைவ் கிடையாது, சர்வீஸ் சப்போர்ட்காண்டி கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் ARCயில் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 3 இன்புட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் டால்பை சவுண்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஊஃபரோட ஃபுல் வியூ பார்க்கலாம். ஊஃபரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ப்ளக்கும் ப்ளூடூத், அதாவது இது வயர்லெஸ் ஊஃபருங்கிறனால சவுண்ட் பாரும் ஊஃபரும் பேரிங் ஆகிறதுக்கு பேரிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் இதோட ஓவரால் பார்க்கும்போது இதோட லுக்னஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. வாங்க இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கடைசி அதோட விஷயத்துக்கு வருவோம். என்ன தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொடுக்காமல் இருக்காங்க. இது வந்து இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
எல்லாமே இண்டிகேட்டில் தான் இருக்குது. டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கொடுக்காமல் இருக்காங்க. பென்ட்ரைவ் வந்து கொடுக்காதனால நம்ம ப்ளூடூத் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும், இல்லை HDMI ஆப்டிக்கலில் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது ஒரு இதில் மைனஸாக இருக்குது. அதே மாதிரி இதோட வாட்ஸ் 220 வாட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டீப் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் பேஸ் எஃபெக்டே இல்லாமல் இருக்குது. சவுண்டு நார்மலாக தான் இருக்குது. இது நீங்கள் 20,000 ஒர்த்தா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.